நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 25வது தசகம். ஸ்ரீ நரசிம்ம அவதாரம். மெய்ப்பொருள் அறிவோம். இரண்யகசிபு தூணை ஓங்கி அடித்ததும் அதனுள் இருந்து கிளம்பிய பகவானுடைய சிம்மநாதம் அவனது காதுகளை பிளப்பதாகவும் பேரண்டத்தில் இருக்கும் சராசரங்கள் அனைத்தையும் கலங்கச் செய்வதாகவும் மிகுந்த அச்சத்தை கொடுப்பதாகவும் இருந்தது. இதற்கு முன் கேட்டிராத அந்த சத்தத்தை கேட்டு அசுர மன்னனது உள்ளத்தில் இன்னது என்று கூற முடியாத ஒரு நடுக்கம் உண்டாயிற்று. பிரம்மதேவரும் தமது இருக்கையிலிருந்து நழுவினார். பிரம்மதேவர் கூட தனது இருக்கையிலிருந்து நழுவினார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். ஆஹா, என்ன வியப்பு! ஹே பிரபோ குருவாயூரப்பா! கடுஞ்சினம் கொண்ட அசுரன் அனைத்து திசைகளிலும் சுற்றி சுற்றி பார்க்கின்றான். அத்தூணில் நின்று பகவானின் திருமேனி வெளிப்பட்டது. அது விலங்கின் உருவமும் அன்று, மனிதனின் உருவமும் அன்று. அச்சமும் வியப்பும் அளிக்கும் வகையிலுள்ள இது என்ன இது என்ன என்று அவ்வசுரன் கலங்கிய மனத்தினனாய் நிற்கையில் பறந்து வெளுத்து பயங்கரமான பிடரிமயிர்களுடன் ஒளிமிகுந்த உருவத்துடன் பகவான் வளர்ந்து நிற்கின்றார். நரசிம்ம அவதாரமூர்த்திக்கு ஜெய். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. உருக்கிய பொன் போன்ற ஒளியுடன் சுழலும் அச்சமூட்டும் கண்கள், இங்குமங்கும் அசைவதால் ஆகாயத்தையே மறைப்பவை போன்ற பிடரி மயிர்கள், விருந்தகன்ற பெரிய குகை போன்று விளங்கும் வாய், கத்தியை போன்று சுழலும் பயங்கரமான நீண்ட நாக்கு, அந்த நாக்கு வெளிவரும்போது காணப்படும் அச்சம் விளைவிக்கும் மிகப்பெரிய 2 தெற்றிப் பற்கள். இப்படி விளங்கும் பகவானின் திருவுருவம் நினைத்து பாருங்கள். அந்த நரசிம்ம மூர்த்தியை தரிசனம் செய்யுங்கள். அது மேன்மையுற்று வெற்றியோடு விளங்கட்டும். பகவானின் கர்ஜனை செய்கையில் மேலெழும் மடிப்பு கோடுகளால் பயங்கரமாக விளங்கும் கன்னங்கள், பருத்தும் குறுகியும் உள்ள கழுத்து, எங்கும் பரவிய நகங்களின் ஒளியால் பயங்கரமான பருத்த பலகைகள், வானலாவி பகைவரை விரட்டுவதும் மேகங்களின் இடி போன்றதுமான கர்ஜனை. இத்தகைய பகவானுடைய இந்த நரசிம்ம ஸ்வரூபத்தை தலை தாழ்ந்து சிரம் தாழ்த்து வணங்குகிறோம். நிச்சயமாக இவன் விஷ்ணுதான். இவனை கொல்வேன் என்று கூறிக்கொண்டு பயங்கரமான தனது கதாயுதத்தை சுழற்றி கொண்டு பாய்ந்து வரும் அந்த அசுரனை பகவானுடைய பரத்த பெரிய கைகளால் பிடித்து கொண்டார். அந்த வீரன் தங்கள் பிடியினின்று நழுவி வாளையும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டு வியக்கத்தக்க முறையிலே தனது மற்போத்திறனை நன்கு வெளிப்படுத்தி உலகையே விழுங்குவது போன்று இருக்கும் பகவானை நோக்கி மறுபடியும் ஓடி வருகின்றான். இது பெருத்த வியப்பல்லவா? பிறகு சுற்றி சுற்றி வருகின்ற அசுரப்பதரான இரண்யகசிபுவை மறுபடியும் தனது கைகளால் வேங்கவாக தூக்கி எடுத்துக்கொண்டு அரச மண்டபத்தின் வாயிற்படியிலே அமர்ந்து கொண்டு, தோழிகளே, அந்த நரசிம்ம அவதாரத்தை தரிசித்து கொண்டே இருங்கள். அரச மண்டபத்தின் வாயிற்படியிலே அமர்ந்து தனது தொடைகளின் மேல் படுக்க வைத்து அவனுடைய மார்பிலே பகவானது நகங்களை பாய்ச்சி உடலை கிழித்து அவனுடைய வயிற்றிலிருந்து வேகமாக பெருகி வரும் இரத்தத்தை மிகவும் உற்சாகத்துடன் திரும்ப திரும்ப பருகி அனைத்து உலகங்களையும் அளிப்பது போல சிம்ம கர்ஜனைகள் முழக்கினார் அல்லவா நம்பகவான். இரத்தப் பெருக்கினால் நனைந்த உயர்ந்த திருமேனி உடைய பகவானே, உயிரிழந்த அவ்வசுரனின் உடலை விட்டெறிந்து விட்டு பின் விரைவாக தாவி எல்லா அசுர கூட்டங்களையும் கடித்து சாப்பிடத் தொடங்கினார். அப்பொழுது பூமி சுழன்றது, கடலெல்லாம் கலங்கின, மலைகள் எல்லாம் நிலை குலைந்தன, நட்சத்திரங்கள் எல்லாம் சிதறின, சராச்சர பிரபஞ்சம் அனைத்தும் நிலை தடுமாறின. என்னே வியப்பு! அப்பொழுது மாமிசத்தாலும் கொழுப்பாலும் பூசப்பெற்ற பகவானுடைய திருமேனி கருணை கடலான பகவானே இரத்த வெள்ளமாக காட்சியளிக்கின்றார். மிகவும் அச்சத்தை கொடுத்தது. பயங்கரமான குடல்களை எல்லாம் மாலையாக எடுத்து அணிந்து கொண்டார். அரச மண்டபத்தின் மத்தியிலே மிக்க கோபாவேசத்துடன் எவராலும் விளக்க முடியாதவாறு பகவானுடைய அட்டகாசம் இருந்தது.
இந்நிலையில் பகவானை நெருங்குவதற்கு உலகில் எவரும் ஆற்றல் உடையவராக இல்லை. பரமசிவன், பிரம்மதேவர், இந்திரன் முதலிய எல்லோருமே மிக்க பயத்துடன் வெகு தொலைவிலே நின்று கொண்டு தனித்தனியே பகவானை துதித்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது சினம் கொஞ்சம் கூட தனியாமல் இருந்ததால் பிரம்மதேவரின் கட்டளையை மேற்கொண்டு பாலகன் பிரகல்லாதன் மட்டும் அவனால் மட்டுமே அந்த நரசிம்ம அவதார மூர்த்தியை நெருங்க முடிந்தது. அச்சமில்லாமல் தங்கள் திருவடிகளில் வணங்கி மகிழ்ந்தானாம் அந்த பாலகன். உடனே கருணை ததும்ப பகவான் அவனுடைய தலைமேல் கையமர்த்தி அருள் புரிந்தார். அவன் பல தோத்திரங்களால் பகவானை துதித்தினான். பக்தியை தவிர வேறு எதையும் விரும்பாதவனாக இருப்பினும் அவனுக்கு வரத்தை அள்ளி அள்ளி வழங்கினீர். உலகத்திற்கும் அருள் புரிந்தீர்கள். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மமூர்த்திக்கு ஜெய். இங்க நம் அச்சத்தை அளிக்கக்கூடிய திருவிளையாடல்களை புரிந்த குருவாயூரப்பா, நிருசிம்மதாபினி என்ற உபநிஷத்திலே நன்கு தெளிவாக கானம் செய்யப்பட்ட அனைத்து பெருமைகளையும் உடைய பிரபுவே, ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத தூய்மையின் எல்லை நிலமாகியவரே, அனைத்திற்கும் அப்பாலாக விளங்கும் பகவானே, தங்கள் பக்தர்கள் அல்லாது வேறு யார்தான் மீறக்கூடும்? பிரகலாதன் மீது மிக்க அன்பு கொண்டவரே, என்னை எல்லா நோய்களிலிருந்தும் காத்தருள வேண்டும். உக்ரம் ஹீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யகம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யகம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யகம். ஸ்ரீ நரசிம்மமூர்த்திக்கு ஜெய். ராதே கிருஷ்ணா.